எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு டின்ஃபிஷ் கறி எப்படி வைக்கிறதுன்னு உங்களுக்கெல்லாம் சொல்ல போகிறேன். இதை நான் நார்மல் கறி மாதிரி வைக்கல. இன்றைக்கி மசாலா அரைச்சி மசாலா கறியாகத்தான் வைக்க போகிறேன். இந்த மசாலா அரைக்கிறதுக்கு இவ்வளவு சாமானம் தேவை. என்னென்னு பார்த்தீங்களா, 10 செத்தல் மிளகாய், 1 மேசக்கரண்டி மிளகு, 3 ஏலக்காய், 1 ஸ்டானிஷ், 1 ஜாதிக்காய், 1 பிரியாணி இலை, மஞ்சள் தூள் 1/2 தேக்கரண்டி, உள்ளிப்பல், கொத்தமல்லி, இவ்வளத்தையும் போட்டு நான் அரைக்க போகிறேன். அரைச்சி மசாலா எடுக்க போகிறேன். அதோட கறிக்கு ஒரு பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், 1 உள்ளி பல், கறிவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேன். முதல் நான் இந்த செத்தல் மிளகாயை கொஞ்சம் தண்ணி விட்டு அவிக்க போகிறேன். அவிச்சிட்டு தான் அரைக்க போகிறேன், மசாலா அரைக்க போகிறேன். அப்போ அதை தண்ணி விட்டு அது அவியும் மட்டும் நான் டின்ஃபிஷ்ஷை க்ளீன் பண்ண போகிறேன். டின்ஃபிஷ்ஷை க்ளீன் பண்ணி இப்படி முள் தோல் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி இப்படி சின்ன சின்ன அளவான பீஸாக எடுத்து வச்சுட்டேன். இனி மிளகாயை பார்த்தோம்னா, மிளகாய் அவிஞ்சிட்டுது. மிளகாய் அவிஞ்சிட்டுது. இனி நான் அந்த மசாலாவுக்கு எடுத்த சாமான எல்லாத்தையும் போட்டு அரைக்க போகிறேன். இந்த மிளகாய் அவிஞ்ச தண்ணியை ஊற்றக்கூடாது, அதையும் சேர்த்து தான் நான் மசாலாவை அரைக்க போகிறேன். மசாலாவை அரைச்சோம்னா இப்படி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இனி நான் கறி வைக்க போகிறேன். எண்ணெயை கொதிக்க விட்டாச்சு. கடுகை போடுவோம். கடுகு வெடிக்க வழக்கம் மாதிரியே உள்ளி போட போகிறேன். உள்ளி போட்டாச்சு. இனி பெருஞ்சீரகமும் வெந்தயமும் ஒரு கொஞ்சம் போட போகிறேன். ஒரு 1/2 தேக்கரண்டி போட்டால் காணும். எல்லாம் பெருஞ்சீரகம், அதோட வெந்தயம், போட்டுட்டு இனி வெட்டி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை 3ஐயும் போட்டு வதக்க போகிறேன். நல்லா வதங்கி வரைக்க நான் அந்த அரைச்சி வச்ச மசாலாவை இதுக்கு விட போகிறேன். உங்களுக்கு உரைப்பு தேவையாண்டா செத்தல் மிளகாயை இன்னும் கொஞ்சம் கூட போடலாம். நான் ஒரு அளவான உரைப்புக்கு 10 செத்தல் மிளகாய் போட்டேன். நான் 2 பேர்ட்ட கரைக்கு 10 செத்தல் மிளகாய் போட்டேன். நான் இனி வதங்கி வந்துட்டுது. இனி அந்த அரைச்சி வச்ச மசாலாவை இதுக்கு விட போகிறேன். மசாலா விட்டாச்சு. நல்லா கிளறிட்டு இனி இதுக்கு உங்களுக்கு தேவையான அளவு குழம்பு வார மாதிரி தேங்காய் பால் விட போகிறேன். நான் இன்றைக்கு திக்காகத்தான் எடுக்க போகிறேன். இன்றைக்கு குழம்பாக எடுக்கல, அதால் நான் கொஞ்சம் தேங்காய் பால் தான் விடுறேன். உங்களுக்கு தேவையான அளவு பார்த்து விடுங்க. தேங்காய் பாலும் விட்டு தேங்காய் பால் கொதிக்க தேவையான அளவு புளியும் உப்பும் சேர்க்க போகிறேன். குழம்பு நல்லா கொதிக்குது.
கொஞ்சம் புளியும் உப்பும் விட போகிறேன். இந்த மசாலா திக்காக இருக்கிறபடியே நெருப்பை குறைச்சி விடணும், குயிக்காக அடி பிடிச்சிடும். உங்களுக்கு குழம்பு வேணுமெண்டா இன்னும் பாலை விட்டு குழம்பாக்கலாம். இனி க்ளீன் பண்ணி வச்ச டின் ஃபிஷ்ஷை அதுக்கு போடுறேன். போட்டுட்டு நீங்கள் சின்ன ஸ்பூனால் இந்த மசாலா எல்லா மீனிலையும் படுற மாதிரி பிரட்டி விடணும். பெரிய மரகப்பை அப்படி வச்சிங்களேண்டா மீன் குயிக்காக பிய பார்க்கும். அப்போ சின்ன ஸ்பூனால் மசாலாவை எல்லா இடமும் பிரட்டி விட்டுட்டு மூடி ஒரு 5 minutes காணும். ஏன்னா அந்த டின்ஃபிஷ் ஏற்கனவே குக் பண்ணினது. அப்போ கன நேரம் அவிய தேவையில்லை. அந்த மசாலா பச்சை மணம் போகும் மட்டும் அதை மூடி வைக்கணும். கவனமாக இருக்கணும், அதை அடிப்பிடிச்சிடும். அப்போ நாங்கள் நெருப்பை நல்லா குறைச்சி ஒரு 5 minutes காணும். 5 minutes திறந்து பார்த்திங்கன்னா எல்லாம் கொதிச்சு நல்ல அளவான குழம்ப வடிவே வந்திருக்கு. இனி தேவையாண்டா உப்பு ஒருக்கா செக் பண்ணிக்கொள்ளுங்க. காணாட்டி திருப்பி போட்டுக்கொள்ளலாம். விட்டுட்டு நல்லா திக்கான மசாலா டின்ஃபிஷ் கறி வந்திருக்கு. நீங்கள் எந்த டின்ஃபிஷ்லேயும் செய்யலாம். நார்மல் மீன் கறியை கூட இப்படி மசாலா அரைச்சி வைக்கலாம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. மேலும் வீடியோக்கள் பார்க்கணும், இந்த ரெசிபிஸ் உங்களுக்கு வரணுமென்று நினைச்சால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அப்பப்போ வீடியோக்களை நான் போடுறேன், நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. நன்றி.